இயற்கையின் வசீகரம், மலைத்தாயின் மடியில் இந்த பசுஞ்சோலை. இந்த நந்தவனச் சோலையை பார்க்கவே கீழிறங்கி வரும் மேகக்கூட்டங்கள், இந்த பசுமை பட்டாடை உடுத்தி நாணத்தில் தன்னை பனியில் மறைத்துக் கொள்ளும் அழகிய மலைகள். இந்த பசுமை சேலையில் மலையின் வளைவுகள் இன்னும் அழகாய் மிளிர்கின்றன. செலவழித்து பார்க்க இது சுற்றுலா தலமும் இல்லை, கால்கடுக்க பயணித்து கண்டுகளிக்க இது ஒரு தொலைதூர நகரமும் இல்லை. இதோ இது சென்னையை அடுத்த திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர் மாவட்டங்கள் தான். ஆனால் 5 ஆண்டுகளுக்கு முந்தைய நிலை இதுதான். ஆம், உண்மை. கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம்தான் இந்த காட்டுப்புதர்களின் பசுமைக்கு காரணம். எப்படி சாத்தியமாயிற்று? முதலில் செங்கல்பட்டு உட்பட 9 மாவட்டங்களில் அனைத்து தரிசு நிலங்களை கண்டறிந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் செயல்படுத்தப்பட்டது. முதலில் வேளாண்மை பொறியியல் துறை மூலம் புதர்கள், களைகள் அகற்றப்பட்டு நிலங்கள் சீர் செய்யப்பட்டன. பின்பு பயிர்களுக்கான தண்ணீர் வசதி. பொதுத்துறை மூலமா போர் போட்டு எங்களுக்கு கொடுத்தாங்க. முதல்வருக்கு நன்றி. தொலைதூர கிராமங்களில் தடையில்லா மின்சார வசதிக்காக சோலார் மின் வசதியும் இத்திட்டத்தின் கீழ் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது. பொது விவசாய தொகுப்புத்தான் என்றில்லை, தனிநபர் விவசாய நிலங்களிலும் ஆதி திராவிடர் விவசாய நிலங்களில் போர்வெல் மற்றும் மோட்டார் வசதியும் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது. அதோடு நிலத்தடி நீர் ஆதாரங்களை பெருக்குவதற்காக பண்ணைக்குட்டையும் ஆங்காங்கே ஏற்படுத்தப்பட்டது. இந்த பண்ணைக்குட்டையின் பயன் விவசாயிகளுக்கு மட்டுமின்றி கால்நடைகளுக்கும் பயனளிக்கிறது. குறைந்த நீரிலும் சாகுபடி செய்வதற்காக விவசாய தொகுப்புகளில் சொட்டு நீர் வசதியும் செய்து கொடுக்கப்பட்டது இத்திட்டத்தின் கீழ். ஏற முடியாத மலைகளிலும் சொட்டு நீர் பாசனம் அமைத்துக் கொடுக்கப்பட்டது. தோட்டக்கலை மூலமாக சொட்டு நீர் போட்டு கொடுக்குறாங்க. எங்களுக்கு தண்ணி வசதி வந்துடுச்சு. பின்பு தோட்டக்கலைத்துறை மூலமாக
மரக்கன்றுகளும் இடுபொருட்களும் வேளாண் அலுவலர்கள் வழிகாட்டுதலுடன் வழங்கப்பட்டது. தண்ணீரே இல்லாத காட்டு மலைகளாக இருந்தது இன்று பெருமைமிகு விளைநிலங்களாக விவசாயிகளுக்கு மாற்றியிருக்கிறது கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம். இனி எட்டாக்கனி என்று எதுவும் இல்லை. தோட்டக்கலைத்துறை மட்டுமின்றி வேளாண்மை துறையிலிருந்தும் உளுந்து, நிலக்கடலை போன்ற பயறு வகைகளுக்கான விதைகள், இடுபொருட்கள் திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டன. திட்டத்தின் முழு பயனும் இனி விவசாயிகளுக்குத்தான். ஊரும் வேலிங்கத்தா மரம் தோப்பாவும் இது அந்த காடாக தான் இருந்ததா கண்டி இது விவசாய நிலமா இல்லை. இப்போதான் விவசாய நிலமா இருக்குது. கொய்யா கன்று மாங்கன்று நட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தா ஊர் நம்ம பச்சை பச்சைன்னு இருக்குது. இருக்கிறவங்களாம் பார்த்து இது மாதிரி பயன்படுறதுக்கு கேட்குறாங்க. நம்ம மாவட்டத்தில் 5560 ஹெக்டேர்ஸ் இன்னைக்கு அந்த தரிசு நிலங்கள் விளைநிலங்களாக மாற்றப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் சுமார் 112 கிராமங்கள் இந்த 6 வட்டாரங்கள்ல கடந்த 3 ஆண்டுகளா செயல்படுத்தப்பட்டு வருது. கலைஞர் அந்த திட்டத்தின் மூலியமா இப்போ எங்களுக்கு விவசாயிகளுக்கு அனுகூலமா இருக்குது. முதலமைச்சர் அவர்களுக்கும் எங்க கிராமத்திற்கு ஒதுக்கி இந்த அளவுக்கு சொன்னதுக்கு நன்றி நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இத்திட்டம் முழுக்க ஏழை விவசாயிகளின் நலன் சார்ந்ததாக இருப்பதால் வேளாண் கருவிகளும் இத்திட்டத்தில் வழங்கப்பட்டது. தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி. கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தால் இனி ஒவ்வொரு சூரிய உதயத்தின் போதும் தரிசு நிலங்கள் ஒவ்வொன்றும் வாழ்வுதரும் விளைநிலங்களாக மாறிக்கொண்டே இருக்கும்.